அனைவருக்கும் இனிய வணக்கம். இலக்கண பார்வை என்ற இந்த அங்கத்தை சென்ற திங்கள் நாம் முதலாக தொடங்கினோம். இந்த அங்கத்தின் நோக்கமானது கவிதை எழுதும்போது வரும் பிழைகள், இன்றியமையாததாக ஒற்றுப்பிழைகள், இலக்கணம் சார்ந்த பிழைகள், இவ்வாறான பிழைகளை களைவதே நம் இந்த அங்கத்தின் நோக்கமாகும். இதில் யாரையும் புண்படுத்தி குறை கூறுவதோ யாரையும் நோகடிப்பதோ இந்த அங்கத்தின் எண்ணம் இல்லை. படிப்படியாக நம் கவிதையின் பாடலின் தரத்தை மேம்படுத்துவது ஒன்றே இந்த அங்கத்தின் நோக்கமாகும். சென்ற திங்களிலே பல பிழைகளை சுட்டி நான் காட்டியிருந்தேன். அதைத் தொடர்ந்து இந்த திங்கள் வந்த கவிதைகளை பார்த்து அதிலுள்ள பிழைகளை சுட்ட விழைகிறேன். யாரையும் குறை கூறுவதற்காகவோ புண்படுத்துவதற்காகவோ இந்த அங்கம் இல்லை. படிப்படியாக கவிமாலையில் எழுதும் கவிஞர்களின் தரத்தை மேம்படுத்துதல் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த ஒரு செயல் செய்யப்படுகிறது. அன்பர்கள் தொடர்ந்து எழுதி, தவறாமல் எழுதி, குறை சொல்கிறார்களே, பிழை சுட்டுகிறார்களே என்று சிந்திக்காமல், தயங்காமல் எழுதி பிழைகளை படிப்படியாக களைந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகிறேன். உண்மையில் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் கவிதைகளை அனுப்பும் முன்பு ஒரு கிழமைக்கு முன்பே எனக்கு அனுப்பினால், அவ்வப்போதே பிழைகளை சுட்டினால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்ற ஒரு கருத்தும் உண்டு. எல்லோரும் கடைசி நேரத்தில் அனுப்பினால் எனக்கும் நேரம் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டி இருக்கும். பணி சுமைகளுக்கு இடையில் தான் இந்த பணியை செய்ய வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு கிழமை முன்னராக அனுப்பினால் கண்டிப்பாக என்னால் ஒவ்வொருவருடைய பிழையும் திருத்தி கொடுக்க முடியும். அப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு வர வேண்டுமா, இந்த மாற்றங்கள் செய்ய வேண்டுமா. இப்போது இந்த அங்கத்தில் இந்த கவிமாலை நடைபெறும் நேரத்தில் ஐயங்களை கேட்பதோ விளக்கம் கூறுவதோ சாத்தியம் இல்லை. ஏனென்றால் நேர கட்டுப்பாடு உள்ளமையால் அந்த வாய்ப்பு இங்கு இருக்காது. நேரடியாக நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசும்போது நான் விளக்குவதற்கு அணியமாக உள்ளேன். அன்பர்கள் கூடிய விரைவாக கவிதைகள் எழுதி இறுதி நாளுக்கு முன்னர் ஒரு கிழமை முன்னரே அனுப்பினாலோ இல்லை முடிந்த வரையில் நெருக்கத்தில் அனுக்காமல் சற்று முன்னரே அனுப்பினால் எனக்கு இந்த ஒரு பணியை செய்ய இயலும் என்று தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். வணக்கம். இம்மாத கவிதைக்குள் நாம் செல்வோம். முதல் கவிதை காந்த குரல் அழகி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். இதில் அழகு என்பது அணிந்த ஆபரணத்தில் இல்லை என்று தொடங்கி எழுதியிருக்கிறார். இந்த கவிதையை பொறுத்த மட்டில் ஒற்றுப்பிழைகள் பொதுவாக இல்லை. ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் இங்கு கொடுக்க விரும்புகிறேன். அது அன்பை என்ற இடத்தில் அது என்ற முற்றியலுகரம் அடுத்து உயிர் வரும்போது அது சற்றே மாறுபட்டு அஃது என்று மாறுவது இயல்பு. அதை பின்பற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது ஒன்று கருத்து. மற்றும் சில பிற மொழி சொற்கள், வார்த்தை, தருணம், சர்க்கரை என்றவாறு பிற மொழி சொற்கள் கலந்து வந்துள்ள அதை தவிர்த்து ஒற்றுப்பிழைகள் பொதுவாக இல்லை என்றே நான் கூறுகிறேன். அந்த வகையில் ஒரு மேம்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை என்னால் கூற முடிகிறது. வாழ்த்துக்கள். அடுத்த கவிதைக்கு செல்வோம். இரண்டாவது கவிதை கிளைகள் அற்று வீழ்ந்த காய்ந்த மரத்தின். இந்த கிளைகள் அற்று என்ற இடத்திலே சற்று பொருள் தெளிவில்லாமல் இருக்கிறது. அற்று விழுந்தது என்றால் ஒரு பொருள், அருந்து விழுந்தது என்றால் ஒரு பொருள்.
இந்த இரு பொருள் இருக்கிறது. அது எந்த பொருள் ஆண்டில்லாரோ அவர் ஒரு விளக்கம் அளித்தால் சிறப்பாக இருக்கும். பேடு கிள்ளை. பேடு கிள்ளை என்பது கிள்ளைப்பேடு என்று சொல்லலாம். அதே வேற்றுமையை ஏற்கும் போது முன்னர் வரும்போது பேட்டுக்கிள்ளை என்று வரும். வீட்டு பாடம் என்றவாறு பேட்டுக்கிள்ளை, வீடு பாடம் என்ற வீட்டு பாடம் என்றது போல பேடுகிள்ளை இருபெயரட்டு பண்பாக பேட்டுக்கிள்ளை என்று வரும். அதை திருத்திக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்தும் இந்த பாடலிலே பழையிருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அடுத்த பாடல் எங்கள் செல்ல பிள்ளை மரகத கிள்ளையே என்ற தலைப்பில் கவிதையை வடித்திருக்கிறார். பல இடங்களில் ஒற்றுகள் மிகாமலும் மிகுத்தும் வந்த ஒரு அமைப்பை நான் பார்க்கிறேன். பொதுவாக இரண்டாம் வேற்றுமை விரியை அடித்து மிகுத்தே வர வேண்டும் என்று கருத்தை சென்ற திங்களிலும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். பழத்தை கொத்தி என்று ககர ஒற்று மிகுத்தே வர வேண்டும். அவ்வாறு அழகை பவளத்தால் இந்த இடத்திலும் மிகுத்து வர வேண்டும். நீல புஷ்பராகம். புஷ்பராகம் என்றது வடமொழி சொல் இருந்தாலும் நீலம் என்பது மகர ஈற்றச் சொல். இந்த இரண்டு சொற்களும் புணரும் போது மகரம் கெட்டு அந்த ஒற்று மிகுத்து வருதல் இயல்பு. வடித்து பாண்டியன் வன்தொடர் குற்றியலகரம். அது மட்டும் இல்லாமல் வினையச்சமாக இருப்பதால் அங்கு மிகுத்தே வரும். புதல்விக்கு தோழனாக இங்கும் நான்காம் வேற்றுமை உருவான குவுருபு வந்திருக்கிறது. அந்த குவுருபை அடுத்து பொதுவாகவே மிகுத்து வரும் என்று நாம் அறிவோம். உன்னை பிரம்மன். இதுவும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாம் வேற்றுமை விரி. இந்த இடத்திலும் பகர ஒற்று மிகுத்தே வர வேண்டும். மடலை சொக்கனுக்கு, மடல் ஐ சொக்கனுக்கு என்ற இடத்திலும் மிகுத்து வர வேண்டி இருக்கிறது. மதுரையும் வைகையை பெற்றது. வைகையை என்ற ஐகார வேற்றுமை விரிந்து வந்ததால் இங்கும் மிகுத்து வர வேண்டும். உந்தன் என்ற ஒரு சொல் அமைப்பே ஒரு பிழையான அமைப்பு. நான் பின்னர் விளக்குகிறேன் அதை. உந்தன் என்றது உன்றன் என்று வர வேண்டும். எந்தன் என்று பயன்படுத்தும் போது என்றன் என்று வர வேண்டும். உந்தன் என்ற ஒரு அமைப்பு பழையாகவே நாம் பயன்படுத்தி வருகிறோம். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்றன் என்று மாற்ற வேண்டும். தலையை பல என்ற இடத்திலும் ஐகார வேற்றுமை அடுத்து வலிமிகுத்து வர வேண்டும். பரீட்சித்துக்கு என்றால் என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. எவ்வாறு இருந்தாலும் குவுருபை அடுத்து வலி மிகுத்து வர வேண்டும். ஒவ்வொரு பாடலின் கீழ் இவ்வாறு பல இடங்களில் இந்த பாடலிலே பிழைகள், ஒற்றுப்பிழைகள் வந்துள்ளன. அவற்றை நாம் பார்க்க வேண்டும். பிழைகள் எல்லாம் கீழே நான் பட்டியலிட்டிருக்கிறேன். அதை கண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எல்லா பிழை திருத்தத்தையும் நான் இங்கே கொடுத்துள்ளேன். அதை நீங்கள் ஓய்வு நேரத்தில் படித்து விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த கவிதை மரகத கிள்ளை. பூட்டிய இரும்பு கூண்டு என்ற தொடங்கி பாடல். இந்த பாடலில் பிழைகள் ஒரு சில இடங்கள், ஒரே இடத்தில் மட்டும்தான் ஒற்றுப்பிழையை கண்டேன். பொருள் அளவில் இந்த கவிதைகளை நான் பார்க்கவில்லை. இலக்கணம் சார்ந்தும் ஒற்றுப்பிழைகளை சார்ந்தும் மட்டுமே இந்த அங்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். பொருளுக்குள் நான் செல்வது இல்லை. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பொருளை பாராமல் இலக்கணம் சார்ந்து பிழைகளை மட்டுமே நான் குறித்து வருகிறேன். அழகுக்காக ஆக என்ற இடத்தில் ஆக போக என்ற வினையச்சத்தை அடுத்து மிகுத்து வரும் என்றதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 5வது கவிதை தீராத பிணியாய். தீராத பிணியாய் என்றது ஒரு பெயரச்சம். தீராத என்றது பெயரச்சம். இந்த பெயரச்சத்தை அடுத்து பொதுவாக மிகாமல் தான் வரும். ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தீரா பிணி என்றால் மிகுத்து வரும். இங்கு தீராது என்று ஈறு கெடாமல் வந்ததால் இது இயல்பாக வரும். கைகளை சிறகாக்கி. அக்கி என்றது வினையச்சம். அதை அடுத்து ஒற்று மிகுத்து வரும். சிறகாக்கி தன் மொழியாக்கி பறக்க என்று மிகுத்தே வரும். இவற்றை என்பர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் 6ஆம் பாடல் மரகத கிள்ளை. காட்டு விலங்கினி. இது ஒரு பறவை இனம். விலங்கு என்று சொல்வது பழையாகும். முறிந்து கிடக்கும். முறிந்து கிடக்கும் என்பது வினையச்சம் தான். வினையச்சத்தில் வலிமிகும் என்றது பொதுவான கருத்து.
அந்த வலி மிகுதல் சில இடங்களிலே விளக்காகி இருக்கும். ஏனென்றால் வெண்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வலி மிகாது முறிந்து நடந்து என்ற வரும்போது மென்தொடரை அடுத்து வரும் உகரத்தை அடுத்து வினையச்சமாக இருந்தாலும் இயல்பாக முறிந்து கிடக்கும் என்று வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சென்ற வகுப்பிலே சென்ற திங்களிலே பார்த்தவாறு என என்னும் எச்சத்தை அடுத்து மிகும் எனச் சொல்லும் என்றவாறும் நாம் பார்க்க வேண்டும். அது சென்ற சென்ற திங்களே பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளேன். அதை அன்பர்கள் மீண்டும் பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த கவிதையில் ஒரு சில ஒற்றுப்பிழைகளே உள்ளன. இருந்தாலும் தேடி ஓடி தினம் என்று தினம் என்றது ஆக்சுவல் என்றாலும் தகரம் வருகிறதுனால் அது அந்த இடத்திலே ஓடி என்றது வினையச்சமாக இருப்பதால் வலி மிகுத்தே வர வேண்டும். அணையிட்டு தடுப்பாரோ, இட்டு என்ற இடத்தில் அதுவும் வினையச்சம் ஒன்தொடராகவும் உள்ளது. இட்டு தடுப்பாரோ, இவ்வண்ணம் என்ற அடிப்படையில் வந்தால் தன்னகர நகரம் வர வேண்டும் என்றது இங்க ஒரு குறிப்பு உண்டு. வருகுதென்று என்ற ஒரு வருகுது என்ற இடத்திலே இது குற்றலுகரம், இது கெடும். வருகுதென்று என்று நிற்கும். வருகுது என்று வாராது, வருகுதென்று வரும். இவ்வாறான அடிப்படைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவற்றுக்கெல்லாம் குற்றியலுகரத்தை பற்றிய அறிவு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்த கவிதை 8வது கவிதையில் பொதுவாக ஒற்றுப்பிழைகளை நான் காணவில்லை. அந்த வகையில் இந்த பாடல் ஒற்றுப்பிழைகள் இல்லாமல் இருக்கிறது என்பது ஒரு சிறந்த ஒரு செய்தி. வாழ்த்துக்கள் நண்பருக்கு. அடுத்த கவிதை 9வது கவிதை பெரிய முண்டா சுடரும் என்று தொடங்கியுள்ளார். போட்டியாக சேற்றில் என்று வினையச்சமாக இருப்பதால் இங்க வலி மிகுத்து வரும் என்று போட்டியாக சேற்றை தட்டி எடுத்தவர், சேற்றை என்று ஐகார ஈற்றை அடுத்தும் ஐகார வேற்றுமை அடுத்தும் வரும். ஆளாய் தூக்கியவர் என்ற இடத்திலும் ஆளாய் தூக்கியவர் என்று இயல்பாக வந்திருக்கிறது. ஆய் போய் என்ற இடங்களில் மிகுத்து வரும் என்றது சென்ற வகுப்பிலும் நாம் சென்ற திங்களும் நாம் பார்த்தோம். மரகத கிள்ளை போல் என்று கிள்ளையை போல் என்று இருந்தால் வலிமிகும். கிள்ளை போல் என்று இரண்டாம் வேற்றுமை தொகையாக இருந்தால் வலிமிகாது என்றது ஒரு குறிப்பு. அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த 10ஆம் பாடலிலே சாத்திர கம்பிகள் என்று மகர ஈற்றிலே வலி மிகுத்து வரும். மகரம் கெட்டு வலி மிகுத்து வரும். மரபு கட்டளையால் என்றது மரபு என்றது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். பலரும் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து மிகும் என்ற கருத்தில் உள்ளார்கள். இருபெயரொட்டு பண்பாக இருக்கட்டும், எவ்வாறாக இருந்தாலும் தொல்காப்பியர் இதற்கென சில சிறப்பு நெறிகளை வகுத்துள்ளார். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வேற்றுமையில் மிகாமல் வரும் என்ற குறிப்பு உண்டு. அதை விளக்க வேண்டுமெனால் ஒரு 15 துளியோ ஒரு 20 துளிகளோ நூற்பாக்களை காட்டி விளக்க வேண்டியிருக்கும். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து மிகாமல் வரும், அதுவே சரியான கருத்து. மிகுத்து எழுதும் பண்பும் உண்டு என்பது சிலர் இந்த நெறியை அறியாதோர் அவ்வாறு எழுதுகிறார்கள். நாம் தவிர்ப்பது நல்லது என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன். இங்கே பொட்டுக்கும் கூட என்ற இடத்திலே மிகுத்து வர வேண்டும். 11வது கவிதை இதில் பூண்டதுவே இங்கு ஏகாரம் தேவையா என்ற ஒரு வினா இருக்கிறது. ரசித்திருக்க என்ற ரகரத்தில் தமிழ் சொற்கள் தொடங்காது என்பது நாம் அறிவோம். ஆவண பச்சை கிளி என்ற இடத்தில் விடுபட்டு உள்ளது, கவனிக்காமல் எழுதியிருக்கலாம். காக்கை கதையினை என்ற இருபெயரொட்டிலே காக்கையினது கதை என்ற 6ஆம் வேற்றுமை தொகையிலே மிகுத்து வரும். கதையினை காக்கை கதையினை அது மிகுத்து வரும். மரகத கிள்ளையாய் என்ற இடத்திலே மிகுத்து வரும். ஆய்ப்பதின என்று பகரத்தில் தொடங்கியது, அந்த இடத்திலே மிகுத்து வரும். வயது பெண்ணொருத்தி
வயது பெண்ணொருத்தி என்றதும் முன்பாடலில் கண்டவாறே உயிர் தொடர் குற்றியல் உகரம் மரபு கட்டையால் என்றதும் ஒரே அமைப்பு. வயது பெண் என்றால் இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம் இவ்வாறான இடங்களில் மிகாமல் வரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நனைந்திட்ட இந்த இடு விகுதிகளை நாம் தவிர்த்தல் நன்று. இடு விகுதிகள் இது என்ற விகுதிகள் பொருள் இன்றி வரும் விகுதிகள். இவற்றை தவிர்த்தால் பாடல் சிறப்பான பாடலாக இருக்கும். மரகத கிள்ளை இந்த பாடலிலே பல இடங்களில் பிழைகள் உள்ளன. வர்ணித்தால் என்றது வடசொல். பார்ப்பதற்கு பவளம் என்ற இடத்தில் மிகுத்து வர வேண்டும். ஊர்பு வந்திருக்கிறது. நெல்லுக்கு பழகி இங்கும் ஊர்புகை எடுத்து மிகுத்து வர வேண்டும். பழகி பரப்பதை இது வினையச்சம், இங்கும் மிகுத்து வர வேண்டும். கூண்டை குறித்தே ஐகார ஈறு இரண்டாம் வேற்றுமை வெறி, அங்கும் வலி மிகுத்து கூண்டை குறித்தே என்று வர வேண்டும். பச்சை சட்டை இருபெயரட்டு பண்பு, அங்கு மிகுத்து வர வேண்டும். தோள்பட்டை கட்டை கட்டத்திலிருந்து இவ்வாறான தொடர்களை அமைக்கும் போது சில தெளிவில்லாத ஒரு தன்மை உண்டு. நீண்ட தொடரை அமைக்கும் போது அன்பர்கள் ஒரு தெளிவு வருமாறு எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மெதுவாய் கசிந்தது போய் என்ற இடத்தில் மிகுத்து வரும். வட்டமாகச் சுருங்கியது ஆகச் சுருங்கியது. மொழியை கேட்டு என்ற இடங்களில் வலி மிகுத்து வரும். அடுத்த கவிதை 13வது கவிதை மரகத கிள்ளை என்ற தலைப்பில் மரங்களையும் புல்வெளியும் என்று புல்வெளி சோலைகளையும் என்று தொடங்கி ஆண்டுள்ளார். இந்த பாடலிலும் ஒற்றுப்பிழைகள் என் கண்ணில் படவில்லை. அந்த வகையில் இந்த எழுதியவருக்கு பொருள் அடிப்படையில் நான் பார்க்கவில்லை. அந்த ஒரு குறிப்பை நான் ஒவ்வொருபோதும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் கொடுக்கிறேன். பொருள் அடிப்படையில் நான் பார்க்கவில்லை. இலக்கணம் ஒற்றுப்பிழைகள் சார்ந்தே நான் இந்த பதிவை செய்கிறேன். இந்த வகையில் இந்த பாடலில் இந்த கவிதையில் ஒற்றுப்பிழைகள் இருப்பதாக எனக்கு தென்படவில்லை. அடுத்து 14வது கவிதை சொல்லாத ரகசியங்களை தென்றலோடு என்று இரண்டாம் வேற்றுமை வெறி இங்கு மிகுத்து வர வேண்டும். இசையாக்கி சொல்லாத இசையாக்கி என்ற இடத்தில் வலி மிகுத்து வர வேண்டும். அதை குறிக்காமல் விட்டிருக்கிறேன். அடுத்த பாடலிலே 15வது பாடல் 7 பிறவியும் என்று இயல்பாக வரும். பின்மனம் புரிந்த என்ற இடத்தில் மனம் புரிந்து பின் மனம் புரிந்த என்ற சொல்லாடல் சரியான சொல்லாக படவில்லை. புரிந்த என்றது விளங்கிய என்ற பொருளில் அமைத்துள்ளேன். அதை மாற்றி வேறு ஒரு சொல்லை பயன்படுத்தலாம் என்றது என்னோட கருத்து. மக்களை செழிப்பா வச்சிருப்பேன். இது கொச்சை மொழி என்றாலும் சில ஒற்றுகளை நாம் விடாமல் பார்க்க வேண்டும். மக்களை செழிப்பா என்று நாம் எழுத வேண்டும். அடுத்த கவிதை 16. இந்த கவிதையில் பிடித்து பச்சை கிளி, பிடித்து என்றது வினையச்சம், இந்த இடத்திலே வலி மிகுத்து வர வேண்டும். ரசித்திட என்ற ஒரு வட சொல் சுவைத்திட என பயன்படுத்தலாம். இகரத்தை ஒட்டி வர வேண்டும். இரசித்திட இகரம் முன்னொட்டாக வரும். இதை நாம் பார்த்து கையாள வேண்டும். பிடித்து பச்சை கிளி, பிடித்து என்றது முன்பே குறிப்பிட்டேன். அடுத்ததாக 17வது கவிதை உள்ளே தள்ளி என்று இயல்பாக வரும். உள்ளே தள்ளி என்று மிகுத்து வந்தது. இறுக்கமாய் தாழிட்டேன் என்ற இடத்திலே மிகுத்து வரும். சுமைகளை காலைக்கும், சுமைகளை இரண்டாம் வேற்றுமை விரியிலே மிகுத்து வரும். குறுகி சுருங்கிய இது வினையச்சம், இந்த இடத்திலும் மிகுத்தே வரும். சாதாரண தத்தை சென்ற வகுப்பிலே அல்ல அன்று என்ற ஒரு குறிப்பை நான் கொடுத்திருந்தேன். நீ என்ற அதுக்கு வினைமுற்றாக அல்லை என்று வர வேண்டும். நீ அல்லை என்று வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அன்பர்கள் நினைவில் கொண்டு சரியாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். 18வது கவிதை தீயாய் துளித்து, இந்த இடத்திலும் என்ற வினையச்சத்தை அடுத்து மிகுத்தே வரும்.
அரியாக்குகிறது என்ற சொல் சரியான சொல்லா என்ற தெளிவு எனக்கு இல்லை, விளக்கினால் மகிழ்வேன். ஈடு விகுதிகள் சில இடங்களில் வந்துள்ளன, அவற்றை எல்லாம் தவிர்த்தால் கவிதை சிறப்பாக இருக்கும். அடுத்த கவிதை 19வது கவிதை. ஒரு சில பிழைகளே உள்ளன. கொண்டவனுக்கு ஆய்வுக்கு தயாராகும், குபுர்பு வந்திருக்கிறது, அந்த இடத்திலே ஆய்வுக்கு தயாராகும் என்ற இடத்திலே வழி மாறி வந்திருக்கு, அது அச்சுப்பிழையாக இருக்கலாம், கவனத்தில் கொள்ள வேண்டும். கொண்டவனுக்கு சோதனை கூட, கொண்டவனுக்கு சோதனை கூட என்ற இடத்திலே வழி மிகுத்து வர வேண்டும். 6ஆம் வேற்றுமை உருபை அடுத்து மிக வேண்டும் என்ற ஒரு கூட என்ற இடத்திலும் மிகுத்து வர வேண்டும். அதையும் அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பொறுக்கணும். அடுத்த கவிதை 20வது கவிதை. பத்து திங்கள் என்று வன்தொடரை அடுத்து மிகுத்தே வரும். குலம் தெய்வம் குலத்தெய்வம் இந்த இடத்திலும் மிகுத்து வர வேண்டும். குலமாகிய தெய்வம் குலத்தினது தெய்வம் என்ற ஒரு அமைப்பிலே குலத்தெய்வம் என்று மிகுத்து வரும். ஆர்வரிக்கும் என்ற சொல்லா என்று எனக்கு ஐயமாக உள்ளது, அதை அன்பர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உருகி தினம், தினம் என்றது தமிழ்ச்சொல் இல்லை, இருந்தாலும் தகரத்தில் தொடங்கியுள்ளதால் உருகி என்றது வினையெச்சம், அதை அடுத்து மிகுத்தே வரும். வேற என்ன வேண்டும் என்று கொச்சை மொழியை உள்ளது. இவ்வாறான கொச்சை மொழிகளை நாம் வழக்கு மொழிகளாக பயன்படுத்துவது சில நேரங்களில் மரபு எழுதும் போது இவ்வாறான சொற்களை தவிர்த்தல் நல்லது. அடுத்து 21வது கவிதை மரபு கவிதை என்ற அங்கத்திலே சில கவிதைகள் வந்துள்ளன. அதில் முதல் கவிதையாக இந்த கவிதை எந்த பாவகையில் அமைத்திருக்கிறார் என்று தெளிவாக தெரியல, என சில இடங்களில் உதைக்கிறது. கொச்சக கலிப்பாவாக இருக்க வேண்டும். சில இடங்களில் சற்றே நீண்டு போகிறது. கோமலவள்ளி என்ற இடத்திலே ஓசை நீண்டு போகிறது. இவ்வாறான 4ஆம் அடியிலும் சில ஓசை நீண்டு வருகின்றன. இதையெல்லாம் அன்பர்கள் பார்க்க வேண்டும். இந்த அமைப்பிலே 4 சீர்கள் வர வேண்டும், காய்ச்சீர்களாக வரலாம் என்றது அமைப்பு. சில இடங்களில் பூச்சீர், கோமலவள்ளி என்றது பூச்சீர், 4 சீர் ஓசை நீளும். அவ்வாறான சீர்களை தவிர்த்தல் நல்லது. வளைந்த மூக்கின் என்றதும் 4 சீர், இவ்வாறான சீர்களை வளைந்த மூக்கின், இது 3 சீர் தான், இருந்தாலும் அங்கு ஓசை நீண்டு வருகிறது. இவ்வாறான சீர்களை நாம் தவிர்த்தல் நன்று. விளாங்காய்ச்சீர் என்ற அமைப்பிலே வந்துள்ளது. தோன்றிடுமே பறந்திடுமே என்று இடு விகுதிகள் நிறைந்து வந்துள்ளன பாடலில். கூடிடுமே, அடித்திடுமே, பாடிடுமே, இவ்வாறான இடு விகுதிகள் பாடலின் ஓசையை கெடுக்கும், ஒரு அழகியை கெடுத்துவிடும், அதை பொருள் இல்லாமல் இடக்கூடிய ஒரு விகுதிகள். அவ்வாறான இடு விகுதிகளை நாம் தவிர்த்தல் நம் பாடலை மேம்படுத்தி காட்டும் என்ற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். மரகதமாய் மண்ணில் வந்து வாழ்கின்ற, மண்ணில் வந்து என்றது 4 சீர். இவ்வாறான சீர்களை பாடல்களில் தவிர்த்தல் நன்றது. இடுவிதிகளை தவிர்க்க வேண்டும். அடுத்த கவிதை ஒரு அரிசீர் விருத்தம் மாமாக்கா என்ற அமைப்பிலே எழுதியுள்ளார். இதில் ஓரிடத்தில் மட்டும் பழை அழகு பெட்டகமாய் என்று உயிர்த்தொடரில் மிகுத்து எழுதியுள்ளார். அது பலரும் பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு இந்த ஒரு நெறி அறியாமல் அது செய்யும் ஒரு பிழையாகவே நான் காண்கிறேன். அதை திருத்திக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வெண்பா எழுதியிருக்கிறார்கள். இதில் தலை ஏதும் தட்டவில்லை, இருந்தாலும்
ஒரு சில எடுக்குமே என்ற இடத்தில் ஏகாரம் அங்கு தேவையில்லை. வேறொரு சொற்களை போட்டு நாம் அழகாக அமைத்திருக்கலாம் என்பது அடியனின் கருத்து. கிளி போல பாசமுடன், கிளி போல என்ற இடத்திலே பச்சை கிளி போல பாசமுடன், போல என்ற இடத்தில் வினையெச்சமாக வரும். அந்த இடத்திலே வலி மிகுத்து வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவரையில் இந்த திங்களுக்கு வந்த கவிதைகளை நாம் கண்டோம். ஒரு சில கருத்துக்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை மட்டும் காட்டி அதை நான் முடித்துக் கொள்கிறேன். அது அழகியது என்றது முன்பே கூறினேன். அது என்று அடுத்து அழகியது வரும்போது உயிரில் தொடங்கும் போது அது என்றது அது என்று திரியும், இது என்றது இது என்று திரியும் என்று நாம் பார்த்தோம். அதே உயிர்மையாக வரும்போது இயல்பாக அது என்று வரும். உன் தன் என்ற இடத்திலே உன் தன் என்று தகரம் வந்து நகரத்தின் முன் நகரமாக திரியும் என்றது நெறி, உணர்ச்சி நெறி. உன் தன் என்றது ஒருமையை குறித்து வருவது உன் தன் என்று வரும். என் தன் என்றது என்றன் என்று வரும். தம் என்றது உந்தம் என்று வரும். எம்தம் என்றது எந்தம் என்று வரும். அது பலர்பாலை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த உந்தன் என்ற அமைப்பிலே உந்தன் என்ற அமைப்பிலே ஒரு பொருள் இல்லாமல் இருக்கிறது. உன் என்றது ஒருமையாக இருக்கிறது. தன் என்று தகரம் என்று வருகிறது, ஈரிலே தன் என்று வருகிறது. அவ்வாறு மாறி வருவதால் அந்த பிழையான அமைப்பு. இனிமேல் எழுதும்போது ஒன்றன் என்றே கையாளுங்கள், ஒன்றன் என்றே கையாளுங்கள் என்று ஒரு கருத்தை சொல்கிறேன். இரண்டாம் வேற்றுமை தொகையில் பொதுவாக மிகாது என்ற ஒரு பொதுவான கருத்து. சில இடங்களில் மிகும் இடங்களும் உள்ளன. அவற்றை பிறகு விளக்குகிறேன். கதை சொன்னான் என்றது இயல்பாக வரும். துணை கொண்டான் என்று இயல்பாக வரும். துணையை கொண்டான், துணை கொண்டான் என்றது துணை கொண்டான் என்று இயல்பாக வரும். பிழை செய்தான் என்று இயல்பாக வரும். இரண்டாம் வேற்றுமை வெறியிலே ஐகார வேற்றுமை விரிந்து வரும்போது கதை சொன்னான் என்று வரும்போது கதையை சொன்னான். பொதுவாக ஏன் ஐகார ஈரையை காட்டுகிறேன் என்றால், எல்லாருக்கும் ஐகாரம் உருவாக இருக்கும்போது மிகும் என்ற ஒரு கருத்து, ஒரு எண்ணம் வரும். அதனால் ஐகார ஈரை உடைய சொற்களையே இற்றையுடைய சொற்களையே நான் எடுத்து சான்றாக காட்டியிருக்கிறேன். துணையை கொண்டான் என்று மிகுத்து வரும். பிழையை செய்தான் என்று மிகுத்து வரும். இவ்வாறான சிறு சிறு குறிப்புகளை அன்பர்கள் குறித்து வைத்துக் கொண்டு வரும் நாட்களில் தெளிவாக எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன். அன்பர்களுக்கு ஓரளவு இந்த அமைப்பின் மூலம் ஒரு சிறு தெளிவு கிடைத்தால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.